அந்த வகையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம், தெளிவாக சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் வந்து அவர்களோட ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தாலும் கூட அது தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியான ஒரு பொது புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு முதல் கதைக்கிறதுக்கு முடிவெடுத்தோம். ஏனென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தை முறிக்க வேண்டும், தமிழரசு கட்சி தான் முறித்தது. ஆகவே தமிழரசு கட்சியை எப்படி என்றாலும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பொது புள்ளிக்கு சந்திக்க வைக்கிறதுக்குரிய அழுத்தங்களும் நாங்கள் கொடுப்போம். தேர்தல் காலத்தில் சிறுவர்கள் நல்ல பிள்ளைகள் நடக்கலாம், அதுக்கப்புறம் வந்து குழப்ப குழப்பினோம், அதுதான் வரலாறு. அப்போ இந்த யதார்த்தத்தையும் விளங்கி கொண்டு தான் நாங்கள் நடக்கணும்ன்ற அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் எங்களா கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்களில் வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில் மட்டுமாகத்தான் இருக்கலாம். அதை நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். கொள்கையின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுத்துருக்கிறார்கள். எல்லாத்தையும் வந்து சிங்கள கட்சியில் ஏற்றுக்கொள்ளாமண்டா இன்றைக்கு வந்து வேறு வேறு தரப்புகளுக்கும் வாக்களிச்சிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து வேறு மாற்று தரப்புகளும் இருந்த. ஆகவே இது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கிறது இல்லை, தமிழ் தேசியத்துக்காக கிடைச்ச வாக்குன்றதையும் அனைவரும் வந்து விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்து நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் வந்து நான் அவர்களோடு கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு முன்பே பேச ஆரம்பித்து விட்டேன். அப்போ அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகுதான் தாங்கள் இந்த விஷயம் ஆராய்ந்து எங்களுக்கு பதில் சொல்லுவதாக வந்து கூறினார்கள். ஆனால் கொள்கை அளவில் வந்து நான் சுட்டி காட்டின கருத்தல் அனைத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் வந்து தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதும் வந்து தமிழரசு கட்சியுடைய ஆதிக்கம் அதுக்குள்ளே தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் வந்து தாங்கள் வெளியேற வேண்டியும் வந்து அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில் வந்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவது வந்து உண்மையிலே அது அந்த அந்த இந்த ஒரு 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 சுமூகமாக இந்த விஷயங்களை கையாளுறதுக்கு ஒரு சும்மா ஆதிக்கம் செலுத்தி ஆட்களுக்கு வந்து ஏதோ விஷயங்களை திணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு சமூகமாக வந்து கொண்டு போவதற்கும் நிச்சயமாக உதவும் என்ற கருத்தை அவர்களாகவே வந்து சொல்லப்பட்டோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அவர்களுடைய பதில்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த பதில்கள் சரியாக வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பொது புள்ளியை சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும்.